இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழோட ரோட்டரி இருக்கக்கூடிய குடும்பமாகட்டும், வாகை ரோட்டரி இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கட்டும், ஆரம்பை ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் வந்திருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்வு என்று அனைவரும் அறிவில். அதனால ஒரு பாட்டு பாட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து குழந்தைகளை பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்லலாமா? அதாவது ஒரு புல்லா வைக்கிற வியாபாரி வந்து புல்லாக்களை வந்து எடுத்துட்டு போய் கேட்காரு. அந்த புல்லாக்களை விற்கக்கூடிய தருவாயில குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இதுதான் அந்த கதையோட கரு. அப்போ வந்து அந்த புல்லா வைக்கிற வியாபாரி எப்படி அந்த குரங்கு கிட்ட இருந்து தன்னுடைய மனநிலையை அறிஞ்சு எப்படி பாடுறாரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கதை. அதே மாதிரிதான் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு மனநிலையும் ஒரு குரங்கு போல மரத்துக்கு மரம் தாவன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில தான் இருக்கக்கூடிய இந்த இளம் சிறார்கள் வளர்ந்து வரக்கூடிய அந்த தருவாயில இப்போது இருக்கக்கூடிய இந்த மனநிலை மாறி நல்ல மனநிலை மாற இந்த ரோட்டரி சங்கம் அனைத்து பாடுபடும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு அண்ணன் பிரவீன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு பாடல் எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ரெடியா இருக்கீங்களா? குள்ளா விற்கிற வியாபாரி குள்ளாக்கற தான் எடுத்து காடு மேடு தாண்டியே வித்து வந்தா ஒருவரே. சொல்லுங்கம்மா. குள்ளா விற்கிற வியாபாரி குள்ளாக்கற தான் எடுத்து காடு மேடு தாண்டியே வித்து வந்தா ஒருவரே. சொல்லுங்க பாப்பா. வித்து வந்த வேலையில குள்ளாக்கள தான் எடுத்து அருகில் இருந்த ஆலமரத்தில் படுத்து தொங்கி விட்டான். குரங்கு எப்படி பண்ணோம் சொல்லுங்க? குரங்கு எப்படி பண்ணோம்? வியாபாரி வெளுத்திருந்து குள்ளா மூட்டைய பார்த்தான். அவன் அங்கு இங்கு பார்த்தான். அவன் தேடி ஆடி பார்த்தான். குள்ளாக்களை காணாமலே விக்கி விக்கி அழுதான். தன் குள்ளாக்களை காணாமலே விக்கி விக்கி அழுதான். தற்செயலா தலை தூக்கி மரத்து மேல பார்த்தான். தன் குள்ளாக்களை கண்டா. அந்த குரங்குகளை கண்டா. குள்ளாக்களை கொடுக்கும்படி கெஞ்சி கெஞ்சி கேட்டான். பாப்பா அழுவாதீங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. குரங்கிட்ட என்ன கேட்டாங்க? இங்க பாருங்க பாப்பா. யாது பயன் இல்லை என்று அவனுக்குள்ளாக வீச இந்த குரங்குகளும் வீச தன் குள்ளாக்களை கொடுக்கும்படி விக்கி விக்கி அழுதான். தன் குள்ளாக்களை கொடுக்கும்படி விக்கி விக்கி அழுதான். இப்ப வியாபாரம் என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் பிடிக்கிறோம். ஒரு கேரி பையா இருந்தாலும் ஒரு பழங்களா இருந்தாலும் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடும். கடைசியா பாக்குறான் நம்மள மாதிரி குழந்தைகள் உட்கார்ந்து இருக்கு. இந்த குழந்தை யோசிக்குது, யாது பயன் இல்லை என்று இவனுக்குள்ளாக வீச அந்த குரங்குகள் வீச. எப்படி மரத்துக்கு அடியிலிருந்து ஒரு குள்ளாவை போடுறான். அந்த குரங்கு அந்த குள்ளாவை பிடிச்சிட்டு அதுவும் ஒரு குள்ளா வீசுது. அப்ப வியாபாரி அந்த சின்ன பிள்ளை என்ன பண்றான்? தன்னோட குள்ளெல்லாம் பொறுக்கிட்டு வியாபாரத்துக்கு போறான். அதே மாதிரிதான் நம்மளுடைய குழந்தைகளும் இந்த வயதுல இப்படி இருக்காங்கன்னா அவங்க வளர்ந்து பெரியவர்கள் ஆன பிறகு மிகப்பெரிய ஜீனியஸ் ஆவாங்க. அந்த எண்ணங்கள் செயல்பாடுகள் இது மாதிரி ஊக்கமளிக்கிற வகையில இருக்கும் பொழுது நீங்க தான் பெற்றோர்களாக நீங்க தான் தொடர்ந்து நீங்க அர்ப்பணிப்பு உணர்வோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து செயல்படுகிற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பை நல்கிய கல்லட ரோட்டரி சங்கம், வாகை ரோட்டரி சங்கம், ஆரம்பை ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டரி சங்கம் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.